ஓம் சாய்ரா. என் அன்பு செல்லமே, நல்லது நினைக்கிறோம், ஆனால் நமக்கு எந்த நல்லதுமே நடப்பது கிடையாது. கெட்டதை நினைக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள். கேட்டது எல்லாம் கிடைக்கிறது, நினைத்தது எல்லாம் நடக்கிறது. ஆனால் நானோ இங்கு மிகவும் கஷ்டப்படுகிறேன். கெட்டவர்களுக்குத்தான் சாயி நல்லது செய்வார் என்று நீ மனதுக்குள் புலம்பிய விஷயத்தை நான் அறிந்தேன். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடக்கவில்லை என்று நீயாக எப்படி சொல்வாய்? இதுவே 1 வருடத்திற்கு முன்பு உன் வாழ்க்கை எப்படி இருந்தது? இப்பொழுது உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏதோ ஒரு ஏற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். அதை நீதான் உற்று பார்க்க வேண்டாம். எடுத்தவுடன் கீழே இருப்பவன் கோபுரத்தில் உட்கார வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான முயற்சியும் வேண்டும், அதற்கான நேரமும் வர வேண்டாம். நீ முயற்சி செய்கிறாய், இல்லை என்று நான் ஒருபொழுதும் மறுப்பது இல்லை. ஆனால் நேரம் வரும்பொழுதுதான் நான் கொடுப்பேன். நான் பார்த்து பார்த்து செய்பவன், எதையும் எடுத்தவுடன் செய்யும் நபர் அல்ல நான். நான் எதுவாக இருந்தாலும் நிதானமாக தெளிவாக முடிவெடுத்து எந்த நேரம் எந்த நொடி ஒருவனுக்கு ஒன்று போய் சேர வேண்டுமோ அதை அப்பொழுதுதான் சேர்ப்பேன். நீ என்னை எந்த விதத்தில் வேண்டுமானாலும் திட்டிக் கொள்ளலாம், ஆனால் நான் செய்தால் அது நிலையாக இருக்கும். அது ஒன்று மட்டும்தான். நான் ஒரு விஷயத்தை ஒருவனுக்கு கொடுத்து விட்டால் அந்த விஷயமானது அடுத்தது அவனை விட்டு எங்கும் போகாது. அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த செயல், அந்த வெற்றி அவனுடன் மட்டும்தான் இருக்கும். உனக்கு நான் இனி தரப்போவதும் நிலையானதாகத்தான் இருக்கும். நான் எதையுமே நிலை இல்லாமல் தருபவன் அல்ல, நிலையாக தருபவன். உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வர வேண்டும் என்று நினைக்கிறாய். பேரும் புகழுடனும் வசதியாகவும் எல்லாம் நிறைந்த செல்வங்களுடனும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். நீ அதன்படியே வாழ்வாய். ஆனால் நான் செய்து தரும் வரை சற்று பொறுமையாக இரு. எல்லா விஷயத்திலையும் அவசரம் வேண்டாம். நீ அவசரப்படுவது தப்பு என்று சொல்லவில்லை, பொறு என்றுதான் சொல்கிறேன். பொறுத்தால் எல்லாம் கிடைக்கும். அவசரப்பட்டால் உனக்கு கிடைக்க வருவது கூட தட்டி போகும். அது உன் தவறாக கூட இருக்கலாம். நான் சொல்லும் விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். எந்த விஷயமாக இருந்தாலும் அதை பொறுமையாக கையாள பழகு. அவசரப்பட்டு இன்று செய்தால் நாளையே நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்குள் நீ நுழையவே வேண்டாம். பொறுமையாக நடந்தாலும் நிதானமாக நடக்கும், நிலையாக நடக்கும் என்ற நம்பிக்கையை என் மீது வை. நீ செய்யும் செயலுக்கும் நீ பொறுமையாக இருப்பதற்கும் அதற்கான பலனை நான் உன்னிடம் நிச்சயமாக வந்து சேர்ப்பேன். நீ தைரியமாக இருக்க வேண்டும். நீ எப்பொழுதும் என் பாதுகாப்பில் இருக்கிறாய். எப்பொழுதும் உன் கூடவேதான் இருக்கிறேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.